இலங்கை என்பது இந்து சமுத்திரத்தினுடைய ஒரு முத்து. அதனை மேலத்தேய நாடுகள், போர்த்துகேயர்களாக இருக்கலாம், ஒல்லாந்தர்களாக இருக்கலாம், கடைசி ஆங்கிலேயர்கள் வரை தேயிலை, ரப்பர், கருவா, முக்கியமான வளங்களை எல்லாம் தங்களுடைய நாட்டுகளுக்கு எடுத்துச் சென்றார்கள். காலனித்துவத்தின் கீழே அடிமை நாடுகளாக எங்களை வைத்திருந்தார்கள். சுதந்திரத்துக்காக வேண்டி எங்களுடைய தேசபிதா டி சேனாநாயக், முதலாவது பிரதம மந்திரி, இந்தியா என்ற மாபெரும் இந்து சமுத்திரத்தினுடைய பாரிய உபகண்டம், அங்கே மகாத்மா காந்தி அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்து இந்த காலனித்துவ ஆங்கிலேயர்கள் விடைபெற்று சென்று இந்தியாவுக்கு சுதந்திரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நாட்டிலும் 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் இந்த நாளிலே கிடைக்கப்பட்டது. தமிழர்கள் அல்ல, முஸ்லிம்களும் இதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். பௌத்த சிங்களவர்களும் பாடுபட்டார்கள். அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் காவு கொள்ளப்பட்டது. கடைசியாக ஈட்டிலே எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது. இந்த நாடு 30 வருடங்களுக்கு மேலாக உள்நாட்டிலே யுத்தம் நடைபெற்றது. அதன் பின்னர் எங்களுடைய தேசிய உற்பத்திகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய தேசிய உற்பத்தியினுடைய அந்த பணத்தை அந்த ஒதுக்கீடுகளை செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டோம். இரண்டாவது சுதந்திரம் 2006ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு கிடைக்கப்பட்டது. இப்பத்திலே கொரோனாவினுடைய தாக்கம் எங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு சிக்கல் நிலைமை உண்டானது. எங்களுடைய திரைசேரியிலே எங்களுடைய பணத்தினுடைய இருப்பு இல்லாமல் செய்யப்பட்டு நாங்கள் வீதிகளிலே கேஸுக்காக வேண்டி, வீதிகளிலே எப்பொழுதும் பெட்ரோல் வரும், மண்ணெண்ணெய் வரும். சுதந்திரம் கிடைத்தாலும் சுதந்திரத்தின் மூலமாக நாங்கள் பொருளாதாரத்திலே நாங்கள் உயர்ச்சி பெறுவதற்கான எங்களுடைய ஏதுக்கள் இல்லாமல் செய்யப்பட்டது. உலக நாணய ஸ்தாபனத்தினுடைய அடிப்படையிலே மீண்டும் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தில் இப்பொழுது நாங்கள் முன்னேறி வருகின்ற ஒரு பின்னர் மீண்டும் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் கடைசியாக டித்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த வெள்ளம், சுனாமியை விட பல மடங்கு பொருளாதார இழப்புகள் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டது. இப்பொழுது எங்களுடைய மக்கள் ஓரளவுக்கு நிமிர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்ற நிலையை காண்கின்ற காரணம், இந்த அரசாங்கமானது மக்களுக்காக வேண்டி இயல்பு நிலை கொண்டு வருவதற்காக வேண்டி வீடுகளை சுத்தம் செய்வது, அத்தியாவசிய தேவைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், யார் யாரெல்லாம் இந்த வெள்ளத்தின் மூலமாக வீடுகளை இழந்தார்களோ, யார் யாரெல்லாம் தங்களுடைய விவசாயத்தை இழந்தார்களோ, யார் யாரெல்லாம் இந்த வெள்ளத்தின் மூலமாக கால்நடைகள் இழந்தார்களோ, இந்த சுதந்திரத்தை ஒரு வளமான நாட்டில் உருவாக்குவதற்காக வேண்டி இலங்கை கட்டி எழுப்புவோம், மீண்டும் இலங்கை கட்டி எழுப்பும் என்ற துணையில் இப்பொழுது அரசாங்கம் இந்த வேலை திட்டத்தினை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அரசாங்கம் 78வது சுதந்திரத்தை சந்தோஷமான முறையிலே தங்களுடைய வீடுகளில் இருந்து குழந்தைகளோடு பாடசாலை பிள்ளைகள் சந்தோஷமாக பாடசாலைக்கு சென்று இந்த சுதந்திரத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி மீண்டும் இலங்கை கட்டி எழுப்புவோம் என்ற துணைப்பொருளில் இன்று சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உலமாக்கள் சாட்சி சொல்வார்கள், இன்று நாங்கள் எங்களுடைய மக்கள், என்னுடைய வாலிபர்கள் இன்னும் சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை. இன்று அவர்கள் போதைக்குள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று சமூக வலையினுடைய அந்த ஆதிக்கத்துக்குள் அவர்கள் இன்னும் சுதந்திரத்தை அனுபவிக்கவில்லை. எனவே நாங்கள் வெறுமனவே நாங்கள் சுதந்திரம் கிடைத்துவிட்டது, சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்பதை பார்த்தால் எங்கள் சமூகம் இன்று அதால பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற எல்லோரும் இதுக்காக வேண்டிய 100க்கு 100% மனத்தாலும் உடலாலும் வளமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு சுதந்திரத்துக்கான போராட்டம் இருக்கிற சமூகத்தை கட்டி பாதுகாக்கின்ற சமூகத்திற்கு, சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு, சமூகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் பார்வையிட வேண்டும். பள்ளிக்குள் இன்று நிர்வாகத்தில் பிரச்சனை. எனவே நாங்கள் எவ்வாறு சொல்ல முடியும் எங்களுடைய சமூகம் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது? எனவே நாங்கள் அதற்கு உலமாக்களும் சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் 100% சமூகத்திலே நாங்கள் சுதந்திரத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி பாடுபட்டால் மாத்திரமே இன்று எங்களுடைய இலங்கை கட்டியெழுப்போம் என்ற அரசாங்கத்தினுடைய அந்த இலக்கு நிறைவேறும் என்கின்ற விடயத்தை நாங்கள் எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். அரசாங்கமானது 3 வகையான கொள்கைகளுக்குள் இருக்கிறது. முதல், போதையற்ற நாடு, சுத்தமான நாடு, போதை இல்லாத, ஊழல் இல்லாத, இலஞ்சம் வாங்காத அரசு அதிகாரிகளில் இருந்து இலஞ்சம் கொடுக்கின்ற மக்களை இல்லாமல் செய்கின்ற ஒரு திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா. அரசு இயந்திரங்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். அதுபோல இரண்டாவதாக டிஜிட்டலைஸ்ட் எக்கானமி என்று சொல்லப்படுகின்ற வேண்டும். இன்று இலங்கையுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பங்கு இருப்பது தனியார் துறை. சர்வதேச நாணய நிதியத்தின் அவர்களுடைய
அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதன் காரணமாக விலையேற்றம், மின்சார கட்டணம் அதிகரிப்பு, பஸ் கட்டணம் அதிகரிப்பு என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொள்கிறோம். ஒவ்வொரு அரசு நிறுவனங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணப்படவிருக்கிறது. மூன்றாவது பிரஜாசக்தி. சமூகத்திலே கிராமத்தில் இருக்கின்ற வறுமையை இல்லாமல் செய்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு இலக்கு தான் பிரஜாசக்தி. அரசாங்கத்தின் திட்டத்தினை அந்த கிராமத்தில் இருந்து, அந்த பௌதீக பொருளாதார நிலைமையிலிருந்து திட்டங்களை தீட்டி எங்களோடு நிகராக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு உருவாக்கப்பட்டவர்கள் தான் பிரஜாசக்தி குழுவினர். விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.